மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. போன மாதம் நானும் என் பையனும் சாக போகிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு நிறைய பேரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அது ஒரு கோவத்தில் என்ன அறியாமலே நடந்துருச்சு. நான் அப்படி பண்ணுற ஆள்லாம் கிடையாது. என் பையனும் என் ஒய்ஃபும் இப்போ நல்லா இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க. நான் சிறையிலேருந்து வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சோசியல் மீடியா பக்கம்லாம் கொஞ்ச நாள் வராமல் இருக்கலாம்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் வந்து வீடியோ போடுறதுக்கு காரணம், என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நிறையா பேர் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுகிறதா கேள்விப்பட்டேன். அது வேண்டாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப தப்பான பொண்ணெல்லாம் அவங்க இல்லை. என் மேலேயும் என் பையன் மேலேயும் ரொம்ப உசுராக இருந்த பொண்ணு தான். ஏதோ கெட்ட நேரம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதையும் நான் பார்த்தேன். அதில் அந்த வீடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, அப்புறம் அவங்க தலையில் முடி எடுத்தது, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மை தான். அப்புறம் அவங்க எனக்கு இந்த கஞ்சா, ட்ரக்ஸு, அப்புறம் பையனுக்கு சிகரெட்டில் சூடு போடுறது, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லியிருக்காங்க, இல்லை பக்கத்தில் யாராவது சொல்ல வச்சு தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியாது. மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க அந்த வீடியோ போட்டதை நினச்சி வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். என்னையும் நிறைய பேர் திட்டினதெல்லாம் பார்த்தேன். எனக்கு என்னென்னா, 3 முடிச்சு போட்டதுனாலேயே ஒரு பொண்ணோட மனசும் உடம்பும் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற கேரக்டர்லாம் நான் கிடையாது. ஆனால் எனக்கு அவங்களே என் பையனை விட்டால் வேறு வாழ்க்கை கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் என்னை வேணான்னு சொல்லும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. அதனால தான் அந்த கோவத்தில் இப்படி நடந்துடுச்சு. அவங்கள்ட்ட எப்படி மன்னிப்பு கேட்க போகிறேன்னு எனக்கே தெரியலை சத்தியமாக. ஏன்னா நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஃப்யூச்சரில் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டோமாலாம் எனக்கு தெரியலை. ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலுமே அவங்க என்னோடய அச்சியாக தான், என்னோடய மனைவி தான். அதனால் யாரும் அவங்கள திட்ட வேணாம். என் பையன் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு அவங்க வேணும், என் ஒய்ஃப் வேணும். என்னோடய பிரச்சனை இப்போ பொதுவெளிக்கு வந்துடுச்சு. 4 பேர் 4 விதமாக கருத்து சொல்ல தான் செய்வீங்க. இதில் என்னென்னா, அவங்களுக்கு சப்போர்ட்டாக எனக்கு சப்போர்ட்டாலாம் நான் எதுவும் கேட்க விரும்பல. என் குடும்பத்தை நானே அசிங்கப்படுத்திட்டு இப்போ குற்றவாளி நின்றுட்டுருக்கேன். காவல்துறைக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாமே நான் இன்றைக்கி இங்கே இல்லை. அப்புறம் என் பையனை ஒரு மாதம் நல்லபடியாக பார்த்துக்கிட்ட குழந்தைகள் நல்ல காப்பகத்துக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நன்றி மக்களே. கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி பட்டுக்கோட்டையில கணவர் மற்றும் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனை சோசியல் மீடியால பேரதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. கணவர் ராஜா தன்னோட மனைவி அக்ஷயா திருமணம் மீறிய உறவுல இருந்ததா சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாரு. அந்த வீடியோவை ஷேர் பண்ணி 2 நாள்ல தன்னோட மனைவியை தாக்கிட்டதா சொல்லி இன்னொரு வீடியோவை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாரு. இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. 4 வயசு மகனோட தப்பிச்சு போன ராஜாவை போலீஸ் கைது பண்ணாங்க. பாதிக்கப்பட்ட அக்ஷயாவும் அந்த வீடியோல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் போய், அது பழைய வீடியோ, அவர் போதைப் பொருள் அதிகமா பயன்படுத்தி சைக்கோ மாதிரி ஆயிட்டாரு, அதனாலதான் பிரிஞ்சு வாழ்ந்தேன், சேர்ந்து வாழ சொல்லி டார்ச்சர் பண்ணாரு, அதனால ஏற்பட்ட பிரச்சனையில தான் என்னை இப்படி தாக்கி இருக்காரு அப்படின்னு விளக்கம் அளிச்சிருந்தாங்க. என் பேர் அக்ஷயா. இப்போ சோசியல் மீடியால பரவிட்டு இருக்க வீடியோ எதுவுமே இப்ப எடுத்தது கிடையாது. 2025 எடுத்தது ஏப்ரல்ல. இந்த வீடியோ வந்து அவரு தப்பா எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, சோசியல் மீடியால எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல 2 டைம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் ஆகி இந்த வீடியோ அவர் யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா இது ஒரு ஃபேக் வீடியோ. அவர் வேணும்னே வந்து கஞ்சா அடிச்சுட்டு வந்து நான் தங்கியிருக்க ஹாஸ்டல்ல வந்து வம்பிழுத்தாரு. அங்க ஸ்டாஃப் எல்லாருமே தான் தங்கியிருப்போம். என் கூட பக்கத்து ரூம்ல 2 பிள்ளைங்களா இருந்தாங்க. அவங்களெல்லாம் அவர் கவர் பண்ணி எடுக்கவே கிடையாது. வேணும்னா அவங்களையும் கூட நான் பேச சொல்றேன். இவர் என்னையை மட்டும் கார்னர் பண்ணி நான் வேலைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு எனக்கு மொட்டையெல்லாம் அடிச்சாரு. அந்த மொட்டை அடிச்ச கேஸ்ல கூட இந்த வீடியோ எல்லாம் போய் காமிச்சு அனுதாபத்தை தேடிக்கிட்டாரு. அவர் சைடு நியாயம் இருக்க மாதிரி. நான் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருந்தேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நைட்ல நான் ஸ்லீவ்லெஸ், அங்க எல்லாருமே ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருக்கோம். அதை விட குட்டியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கு பொண்ணுங்களோட எல்லாம் அவர் அந்த ரூம்ல வந்து பேசி இருந்திருக்காரு. என்னை எப்போ ஊர்ல இருந்து வேலைக்கு கொண்டு போய் விடும்போதும் அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு ஜாலியா உட்காந்துட்டு சிரிச்சுட்டு 1 மணி நேரம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு கூட அடுத்த நாள்லாம் கிளம்பி சென்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு.
ஸோ இந்த வீடியோவை அவர் தப்பா யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்படி இவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை சோஷியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில ராஜாவே இது சம்பந்தமா இப்ப திடீர்னு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.